ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். 200 கிராம் ராஜ்மா எடுத்துக்கோங்க. அதை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் தண்ணி விட்டு 5 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நறுக்கிய வெங்காயத்தை சேருங்க. நறுக்கி வச்ச இஞ்சியை சேருங்க. 4 பல் பூண்டு சேருங்க. நறுக்கிய தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வைங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் தண்ணி விட்டு அதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்த உடனே வேக வச்சுருக்க ராஜ்மாவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இப்போது ராஜ்மா கிரேவி தயாராகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.